இயேசுவில் அன்பிற்குரியலை, புதிய மாதம் மே 1ஆம் நாளின் இந்த நல்ல காலை வேளைக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகின்றோம். 2020ஆவது ஆண்டின் 4 மாதங்களை நிறைவு செய்வதற்கு ஆண்டவர் பலனையும் ஆற்றலையும் தந்தார். இந்த 5வது மாதத்தின் இந்த அதிகாலை வேளையிலே புதிய மாதத்தை ஆண்டவர் நமக்கு ஆசீர்வதிக்கும்படியாக இந்த புதிய மாதத்தின் நன்மைகளை பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஆண்டவர் நமக்கு உதவி செய்கின்றார். பிதாவாகிய தேவனாலும் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவினாலும் நம்மோடு இருந்து செயல்படுகின்ற தூய ஆவியர்னாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானம் உண்டாவதாக. இந்த தொழுகையை ஆண்டவர் நமக்கு ஆசீர்வதிக்கும்படியாக இந்த தொழுகையின் துவக்கமாக நம் அனைவரும் ஜெபம் செய்வோம். எங்களை நேசிக்கின்ற அன்பின் ஆண்டவரே, புதிய மாதத்தை தந்து இந்த முதல் நாள் காலை வேளையிலே உம்மை ஆராதிக்கும்படியாக ஜெபிக்க ஆண்டவர் கொடுத்த நல்ல தயவுக்காக உமக்கு நன்றி சொல்லுகின்றோம். நேற்று இரவையும் கடந்து சென்ற 4 மாதங்களையும் எங்கள் ஆயுள் நாளிலே நீர் ஆசீர்வதித்த தயவுக்காக உமக்கு நன்றி சொல்லுகின்றோம். வருஷத்தை உம்முடைய நன்மையினாலே முடிசூடின தேவன், வருஷத்தின் துவக்கம் முதல் இந்த நேரம் வரையிலும் ஆண்டுடைய கிருபை எங்களோடு இருக்கின்றதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். இந்த மே மாதம் விசேஷித்த மாதமாக இருக்கின்றது. உழைக்கின்றவர்கள், உழைக்கின்ற மக்களுக்காக ஜெபிக்கின்ற மாதம். உழைப்பின் பலனை நீர் எங்களுக்கு தரும்படியாக நாங்கள் ஜெபிக்கின்றோம். ஆண்டவருக்கு அஞ்சி அவர் வழிகளில் நடப்போர் பேறு பெற்றோர். உமது உழைப்பின் பயனை நீர் உண்பேர், நீர் நற்பேரும் நலமும் பெறுவீர் என்று சொன்ன சங்கீத ஆக்கியனுடைய வார்த்தைகளுக்கு இணங்க உமது உழைப்பின் பயனை நாங்கள் பெற்று அனுபவிக்க நீர் எங்களுக்கு கிருபை தாரும். இந்த தொழுகை நீர் எங்களுக்கு ஆசீர்வதித்தாரும். இயேசு கிறிஸ்துவின் வழிய இந்த ஜெபத்தை ஏற்றுக்கொள்ளும் நல்ல பிதாவே, ஆமென். நம் அனைவரும் இணைந்து இந்த தொழுகையிலே ஆண்டவருடைய பிரசன்னத்தை உணர்ந்து கொள்ளவும், புதிய மாதத்தை ஆண்டவர் நமக்கு ஆசீர்வதித்தரும்படியாகவும், கடந்த நாட்களிலே ஆண்டவர் செய்த நன்மைகளை இணைந்து எண்ணிலடங்கா ஸ்தோத்திரம் இந்த பாடலை இணைந்து இந்த தொழுகையின் துவக்கமாக பாடுவோம். யாவும் அதன் கீழுள்ள ஆகாயமும், வானாதி வானங்கள் யாவும் அதன் கீழுள்ள ஆகாயமும், பூமியில் காண்கின்ற யாவும் கர்த்தாவுமை போற்றுமே.
யாவும் இந்நிலத்தின் ஜீவராசியும் பாரினில் பறக்கின்ற யாவும் பரனே உமை போற்றுமே. என்னில் அடங்கா ஸ்தோத்திரம் தேவா என்றென்றும் நான் பாடுவேன். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, 2020 ஆண்டின் துவக்க நேரம் முதல் 4 மாதங்களை நிறைவு செய்வதற்கு ஆண்டவர் எனக்கும் உங்களுக்கும் ஆற்றலையும் கிருபைகளையும் தந்தார். இந்த மே மாதத்தின் இந்த 1ஆவது நாளிலே ஆண்டவருடைய ஆலயத்திலே வந்து ஆண்டவரை ஆராதிக்கும்படியான சூழ்நிலைகள் நமக்கு இல்லாத தருணத்திலே இந்த காணொலியின் மூலமாக ஆண்டவர் நமக்கு உதவி செய்கின்றார். இந்த வார்த்தைகளை கேட்கின்ற ஒவ்வொரு பேரையும் ஆண்டவர் பலப்படுத்துவாராக. இந்த நாளானது அனைத்துலக உழைப்பாளர் தினமாக நாளாக ஆசரிக்கப்படுகிறது. மே தினமாக நாம் நினைவு கூறுகின்றோம். இந்த நாளில் நமக்கு சிந்திப்பதற்கான செம்பொருள், உழைப்பின் நன்மைகளை பெறுவோம். உழைப்பின் நன்மைகளை பெறுவோம். ஆதாரமான திருமறை பகுதி சங்கீதம் 128 1-2. கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான். உன் கைகளின் பிரயாசத்தினை சாப்பிடுவாய், உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும். கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான். உன் கைகளின் பிரயாசத்தினை சாப்பிடுவாய், உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாய் இருக்கும். Blessed are all who fear the Lord, who walk in his ways. You will eat the fruit of your labor. Blessings and prosperity will be yours. அனைத்துலக உழைக்கின்ற தொழிலாளருடைய நாளாக இந்த நாளை ஆண்டவர் நமக்கு தந்திருக்கின்றார். ஒவ்வொரு நாளும் நாம் உழைக்க வேண்டும். உழைப்பின் நன்மைகளை பெறுவதற்கு ஆண்டவர் நமக்கு உதவி செய்கின்றார். 1888 ஆண்டு அமெரிக்க நாட்டிலே தொழிலாளர்கள் பல மணி நேரம் ஓய்வின்றி உழைத்து, பல மணி நேரம் உறக்கமின்றி உழைத்த சூழ்நிலைகளை மாற்றி தங்களுக்கு 8 மணி நேர வேலை வேண்டும் என்பதை வலியுறுத்தி மே 1ஆம் நாள் 1888 ஆண்டு ஒரு மாபெரும் பேரணி வேலை நிறுத்தத்தை ஏற்படுத்தினார்கள். அரசனுடைய அடக்குமுறையிலே ஏராளமான மக்கள் தங்களுடைய உயிரையும் இழந்தார்கள். அதன் விளைவாக அரசு உழைக்கின்றவர்களோடு ஒரு ஒப்பந்தத்தை ஏற்படுத்தினது. 8 மணி நேர வேலை, உழைக்கின்றவர்களுக்கு தகுந்த பாதுகாப்பு, தகுந்த உரிமைகள் அவர்களுக்கு கொடுக்கப்படும் என்று சொல்லி மே 1ஆம் நாளிலே உழைக்கின்றவர்களுடைய நல உரிமை நாளாக ஆசரிக்க ஐக்கிய நாடுகள் சபையும் உலகமெங்கிலும் இருக்கின்ற மக்களும் அதை ஆதரித்தார்கள். இன்றைக்கும் நாம் வியர்வை சிந்தி உழைக்கின்ற தொழிலாளர்கள் அவருடைய உரிமைகள் நிலைநாட்டப்படுவதற்கு நானும் நீங்களும் நம்முடைய சுபங்களிலே தாங்க வேண்டும். இந்த காலை வேளையிலே 3 காரியங்களை நாம் சிந்திக்கின்றோம். முதல் காரியம், நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் தனிப்பட்ட வாழ்க்கையிலும் நாம் ஒவ்வொரு பேரும் உழைக்க வேண்டும். 1 தெசலோனிக்கேயர் 3வது அதிகாரம் 10வது வசனத்திலே அப்போஸ்தலனாகிய பவுல் தெசலோனிக்க திருச்சபைக்கு சொல்லுகின்ற போது, உழைக்க மனதில்லாத எவரும் உண்ணலாகாது என்று சொல்லுகின்றார். ஆகவே தான் இந்த காலை வேளையிலே சங்கீதம் 128:2 உன் கைகளின் பிரயாசத்தினை சாப்பிடுவாய், உமது உழைப்பின் பலனை நீ உண்பாய். ஒவ்வொரு நாளும் நாம் உழைக்க வேண்டும். ஒவ்வொரு நாளும் வேர்வை சிந்தி நம்முடைய பணிவிடைகளை நிறைவேற்ற வேண்டும். ஆகவே தான் தமிழிலே பாரதியார் சொல்லுகின்ற போது, உழவுக்கும் தொழிலுக்கும் வந்தனை செய்வோம், வீணில் உண்டு கழித்திருப்போரை நிந்தனை செய்வோம். உழவுக்கும் தொழிலுக்கும் வந்தனை செய்வோம், வீணில் உண்டு கழித்திருப்போரை நிந்தனை செய்வோம். நாம் ஒவ்வொரு நாளும் உழைக்க வேண்டும். உழைப்பே நமக்கு உயர்வை தருகிறது. ஆதியாகமத்திலே 2வது அதிகாரம் 15வது வசனத்திலே தேவனாகிய கர்த்தர் மனுஷனை
ஏதேன் தோட்டத்திலே அழைத்து கொண்டு வந்து அதை பண்படுத்தவும் காக்கவும் வைத்தார். டு கல்டிவேட், டு காட் இட் என்று சொல்லப்படுகிறது. அதை பண்படுத்தவும் பாதுகாக்கவும் வைத்தார். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, நாம் ஒவ்வொரு நாளும் உழைக்க வேண்டும். அப்போஸ்தலனாகிய பவுல் தெசலோனிக்க திருச்சபையிலே சொன்ன விதமாக 1 தெசலோனிக்கர் 4:12 உங்கள் சொந்த அலுவல்களை பார்க்கவும் உங்கள் சொந்த கைகளினாலே வேலை செய்ய வேண்டும் என்று உங்களுக்கு புத்தி சொல்லுகிறேன். ஆகவே நம்முடைய சொந்த பிரயாசத்திலே, சொந்த உழைப்பிலே நாம் முன்னேறுவதற்கு அப்போஸ்தலனாகிய பவுல் நமக்கு அழைப்பை தருகிறார். ஆகவே தான் உழைப்பை உயர்வு தருகிறது. உழைப்பு இல்லையேல் உயர்வு இல்லை. இந்த நாட்களிலே நாம் கடினமாக உழைக்க அழைக்கப்படுகின்றோம். வலி நிறைந்த வாழ்வுதான் வசந்தமாக மாறுகின்றது. ஆகவே முதல் காரியத்தை நாம் சிந்திக்கின்ற போது உழைக்க வேண்டும். இரண்டாவதாக நியாயமான கூலி கிடைக்கும். மத்தேயு எழுதின நற்செய்தி நூல் 20வது அதிகாரம் வசனம் 1 முதல் 7 வரையிலும் சொல்லுகின்ற போது, தொழிலாளர்களை பணிவிடைகளுக்காக அமர்த்துகின்றார்கள். ஒவ்வொரு பேருக்கும் அவர்களுக்கு ஏற்ற பணிகள் அங்கே கொடுக்கப்படுகின்றது. அங்கே சொல்லப்படுகின்றது, நியாயமான கூலி பெறுவீர்கள் என்ற ஒரு வார்த்தை இடம்பெற்றிருக்கின்றது. ஏனென்றால் லூக்கா 10வது அதிகாரம் 7வது வசனத்திலே வேலையாள் தன் கூலிக்கு பாத்திரனாய் இருக்கிறான். லேவியராகமம் 19வது அதிகாரம் 13வது வசனத்திலே கூலிக்காரனுடைய கூலி விடியற்காலம் மட்டும் உன்னிடத்தில் இருக்கலாகாது என்று பழையற்பாட்டின் பகுதியிலே ஆண்டவர் நமக்கு தெளிவுபடுத்துகின்றார். ஒவ்வொரு நாளும் நாம் கடினமாக உழைக்கின்றோம். நம்முடைய குடும்பங்களுக்காக, குடும்பங்களின் உயர்வுக்காக நாம் வேர்வை சிந்தி இரவு பகல் பாராதபடி உழைக்கின்றோம். ஆனால் இந்த உலகத்திலே நியாயமான கூலி கிடைக்கின்றதென்றால், அதற்குரிய அந்த ஆதாரங்கள் கிடைக்கிறதென்றால் மறுக்கப்படுகின்ற சூழ்நிலைகள், உழைப்புக்கு ஏற்ற கூலி இன்றைக்கு மறுக்கப்படுகின்ற தருணங்கள். திருமறையின் அடிப்படையில் நியாயமான கூலி கிடைக்கும் என்று சொல்கின்றார். ஆகவே கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களை, நாம் உழைக்கின்ற போது ஆண்டவர் அதற்கேற்ற ஆசீர்வாதங்களை தருகிறார். ஒரு சின்ன வேலையாக இருக்கலாம், ஒரு சின்ன பணிவிடையாக இருக்கலாம். நாம் உயர்வாக அதை நினைத்து செயல்படுத்தினால், கொஞ்சத்திலே உண்மையாயிருந்தால் அநேகத்திலே அதிகாரியை வைப்பேன் என்று சொல்கின்றார். ஆகவே நமக்கு தந்திருக்கின்ற எந்த வேலையாக இருந்தாலும் அதை நாம் தெளிவாக நிறைவேற்றுகின்ற போது, உண்மையாக நிறைவேற்றுகின்ற போது அதற்கேற்ற ஆசீர்வாதங்களை நாம் பெற்றுக்கொள்கின்றோம். மூன்றாவதாக, முதல் காரியம் உழைக்க வேண்டும். இரண்டாவது காரியம் நியாயமான கூலி கிடைக்க வேண்டும். மூன்றாவதாக திருமறையின் மூலமாக சில ஆலோசனைகளையும் பெற்றுக் கொள்கின்றோம். எபேசியர் 6வது அதிகாரம் 5வது வசனத்திலே, வேலைக்காரரையும் நீங்கள் கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படுகிறது போல, 6வது வசனத்திலே, பார்வைக்கு ஊழியம் செய்யாமல் கிறிஸ்துவின் ஊழியக்காரராக மனுப்பூர்வமாய் செய்யுங்கள். வேலைக்காரனிடத்திலே கடும் சொல் கூடாது என்று அங்கே தருகின்றார். ஆகவே இந்த காலை வேளையிலே ஒரு சில ஆலோசனைகளை அதன் மூலமாக பெற்றுக்கொள்கின்றோம். நம்மோடு வாழ்கின்ற உழைக்கின்றவர்களுக்காக ஒவ்வொரு நாளும் நாம் ஜெபிக்க வேண்டும். குறிப்பாக இந்த தொற்று வியாதியின் சூழ்நிலையிலே தங்களுடைய உயிரையும் துச்சமென மதித்து மருத்துவர்கள், மருத்துவ தாதியர்கள், மருத்துவ பணியாளர்கள், தூய்மைப்படுத்துகின்ற பணியில் இருக்கின்றவர்கள், இன்னும் காவல்துறையினர், இராணுவ வீரர்கள், பல்வேறு நிலையிலே தங்களுடைய வீட்டை மறந்து, உறவுகள், தங்களுடைய காரியங்களை மறந்து இன்றைக்கு பணிவிடைகளை நிறைவேற்றி கொண்டிருக்கிறார்கள். நாம் அவர்களுக்காக ஒவ்வொரு நாளும் நம்முடைய சுபங்களிலே நினைத்து பார்க்க வேண்டும். நமக்காக நாம் ஜெபிக்கின்றோம், வேலை செய்கின்றவர்களுக்காக நாம் ஜெபிக்க வேண்டும். அதில் குறிப்பாக இந்த இரவு பணி செய்கின்றவர்கள், இரவு முழுவதும் விழித்திருந்து பணி செய்கின்றது மிகவும் சவாலானது. நாம் அவர்களுக்காக ஜெபிக்க வேண்டும். இரண்டாவதாக, இன்றைக்கு பல இடங்களிலிருந்து நமக்கு வருவிக்கப்படுகின்ற மைக்ரண்ட் ஒர்க்கர்ஸுக்காக அல்லது புலம்பெயர்கின்ற தொழிலாளர்களுக்காக, தங்களுடைய வாழ்வாதாரத்தை தேடி அலைகின்ற தொழிலாளர்களுக்காக நாம் அதிகமாக ஜெபிக்க வேண்டும். அவர்களையும் நம்மிலே ஒருவராக நினைத்து பணிவிடைகளை பகிர்ந்து அளிக்க வேண்டும். மூன்றாவதாக, ஒருபோதும் கடும் சொல் கூடாது. அன்பாக நடத்துவதற்கு
ஆண்டவர் நமக்கு அழைப்பை தருகிறார். இந்த காலை வேளையில் 3 காரியங்களை இதன் மூலமாக நாம் சிந்தித்திருக்கிறோம். உமது உழைப்பின் பயனை உண்பீர். நாம் ஒவ்வொரு பேரும் உழைக்க வேண்டும். ஆண்டவருடைய ஊழியத்தை செய்கின்ற ஆயராக நானும் திருப்பணிகளிலே உழைப்பை காண்பிக்க வேண்டும். இல்லங்களை சந்திப்பது, குடும்பங்களுக்காக ஜெபிப்பது, பல்வேறு திருப்பணிகளை இணைந்து செய்வதற்கு ஆண்டவர் அழைப்பை தருகிறார். ஆகவே உழைக்கின்ற போது உயர்வு நிச்சயம், நியாயமான கூலி கிடைக்கும். ஆண்டவர் தந்திருக்கின்ற ஆலோசனையின்படி பார்வைக்கு ஊழியம் செய்யாமல் கிறிஸ்துவின் ஊழியக்காரராக மனப்பூர்வமாய் செய்வோம். இந்த புதிய மாதம் நம்முடைய உழைப்பின் மூலமாக ஆண்டவர் உயர்வையும் மேன்மைகளையும் தொடர்ந்து தருவதற்கு ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக. இந்த மாதம் முழுவதிலும் நம்முடைய வேலை செய்கின்றவர்களுக்காக, குடும்பத்தின் அங்கத்தினர்களுக்காக ஜெபிப்போம். உலகமெங்கிலும் வேலை வாய்ப்பின் சதவீதம் குறைந்து கொண்டே இருக்கிறது. இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு மறுக்கப்பட்டு வருகிறது. தகுந்த வேலை இல்லாத தருணத்திலே வேலையை தேடுகின்றவர்களுக்காக நல்ல வேலையை பெற்றுக்கொள்ள நாம் அதிகமாய் ஜெபிப்போம். முயற்சி உடையார் இகழ்ச்சி அடையார். நம்மை ஆண்டவருடைய சமூகத்திலே தாழ்த்துவோம். இந்த புதிய மாதம் முழுவதிலும் ஆண்டவருடைய உடனிருப்பை நாம் பெற்றுக்கொள்வோம். ஜெபிப்போம். எங்களை நேசிக்கின்ற அன்பின் ஆண்டவரே, புதிய மாதத்தின் இந்த முதல் நாள் இந்த காலை வேளைக்காக நாங்கள் உமக்கு நன்றி சொல்லுகின்றோம். உமது உழைப்பின் பயனை உண்பீர், உன் கைகளின் பிரயாசத்தினை சாப்பிடுவாய் என்று சொல்லி சங்கீத ஆக்கியின் மூலமாக நீர் எங்களுக்கு கற்றுத் தருகிறீர். ஆண்டவருக்கு பயந்து, ஆண்டவருக்கு பிரியமான வழிகளிலே எங்களை ஒப்பு கொடுத்து நாங்கள் கடினமாய் உழைக்கவும், உம்முடைய நன்மைகளை பெற்று ஆசீர்வாதங்களை சுதந்திரிக்கும் கிருபை தாரும். அப்போஸ்தலனாகிய பவுலுடைய அறிவுரைத்தின் மூலமாக நாங்கள் உழைக்க வேண்டும், சும்மா இருக்கக்கூடாது என்பதை நாங்கள் புரிந்து கொள்கின்றோம். அன்பின் ஆண்டவரே, இந்த நேரத்திலே நாங்கள் திருச்சபை குடும்பங்கள், உலக மக்களை உம்முடைய சமூகத்திலே ஒப்புக் கொடுக்கின்றோம். அப்பா, அநேக இளையோர்கள் படித்திருக்கின்றார்கள், வேலை வாய்ப்பு இல்லை. வேலைக்காக பல இடங்களிலே அலைந்து திரிகிறார்கள். ஆண்டவரே, எனக்கு ஒரு வேலை கிடைக்க வேண்டும், என்னுடைய குடும்பத்தை நான் நடத்தி செல்ல வேண்டும் என்று சொல்லி கண்ணீரின் பாதையில் இருக்கின்ற ஒவ்வொரு பேருக்கும் ஆண்டவர் நீர் உதவி செய்யும். இந்த வேளையிலும் கூலி வேலை செய்கின்றவர்கள், கட்டிட தொழிலை ஈடுபட்டிருக்கிறவர்கள், விவசாய பணிகளை மேற்கொள்கின்றவர்கள், சிறு தொழில் செய்கின்றவர்கள், பெருந்தொழில் செய்கின்றவர்கள், தனியார் நிறுவனங்களிலே பணி செய்தவர்கள், பணியிலே ப்ரமோஷனுக்காக காத்து கொண்டிருக்கின்றவர்கள், இராணுவ வீரர்கள், காவல்துறையிலே பணி செய்தவர்கள், ஆசிரிய பணி செய்தவர்கள், கல்லூரியிலே பள்ளிக்கூடங்களிலே கற்றுக் கொடுக்கின்றவர்கள், மருத்துவர்கள், மருத்துவ தாதியர்கள், மருத்துவ பணியாளர்கள், இன்னும் துப்புரவு பணி செய்தவர்கள், இரவு நேர காவல் பணியிலே ஈடுபடுகின்றவர்கள், இன்னும் பலவிதமான நீதி துறைகளிலே நீதிமன்றங்களிலே பணி செய்தவர்கள், மருத்துவ மேதைகளாக ஆண்டவருடைய ஆசீர்வாதங்களை இந்த நாட்களிலே சுதந்திரிக்க ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் நீர் அருள் செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கின்றோம். அன்பின் ஆண்டவரே, வெளி நாடுகளிலே, வெளி மாநிலங்களிலே தங்கி பணி செய்து கொண்டிருக்கின்றவர்களுக்காக ஜெபிக்கின்றோம். இந்த நாட்களின் சூழ்நிலைகள் அதிக சாதகம் இல்லை ஆண்டவரே. பொருளாதார இழப்பு, வேலை வாய்ப்புகள் குறைவு, பல இடங்களிலே கஷ்டங்களை சந்திக்கின்றார்கள். தங்களுடைய பணியை தொடர்ந்து செய்ய இயலாத சூழ்நிலைகள். ஆண்டவர் ஒரு விசை இரக்கம் செய்யும் அப்பா. ஒவ்வொரு பேருக்கும் நல்ல வேலை வாய்ப்புகளை நீர் கொடுத்து ஆசீர்வதியும். குறிப்பாக வேலை செய்கின்ற இடங்களிலே ஏற்படுகின்ற பாதுகாப்பு குறைவுகளை தேவனை கர்த்தர் நீர் அறிகின்றேன். பத்திரமாக பாதுகாப்பு பணிகளிலே பாதுகாப்போடு செயல்படுவதற்கு ஆண்டவர் நீர் உதவி செய்யும். நான் உன்னோடு இருக்கிறேன், எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை எடுக்கிறேன், வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தர் எனக்கு ஒத்தாசை வரும் என்று சொல்லேன். ஆண்டவரே, நீர் உதவியாக ஒத்தாசையாக இருந்து செயல்படும். திருச்சபையாக பணி செய்கின்றவர்களுக்காக வாழ்த்துக்களை சொல்லி ஜெபிக்கின்றோம். ஆலயத்தில் வந்து உம்மை ஆராதிக்க இயலாத சொல்லை, ஆனாலும் உடைய உடனிருப்பு எங்களோடு இருக்கின்றதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். இந்த புதிய மாதம் ஒவ்வொரு குடும்பங்களுக்கும் ஆசீர்வாதமாக இருக்க கிருபை தாரும். கடந்த 4 மாதங்கள் நீ பாராட்டின எல்லா கிருபைகளுக்காக
நன்றி சொல்லுகின்றோம். உமக்கு ஸ்தோத்திரங்களை எடுக்கின்றோம் அப்பா. நீர் செய்து வருகின்ற நன்மைகள் ஏராளம் ஆண்டவரே. ஒவ்வொரு குடும்பத்திலும் ஆண்டவரே நீர் பாராட்டின கிருபைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். தென்னிந்திய திருச்சபைக்காக உமக்கு ஸ்தோத்திரம். பிரதமர் பேராயர், எங்கள் கன்னியாகுமரி பேராயர், எங்களுடைய ஒவ்வொரு சேகர ஆயர்கள், குருவானவர்கள், ஊழியக்காரர்களுக்காக ஜெபிக்கின்றோம். இன்னும் பல திருச்சபைகள், பிற சபைகள், ஒவ்வொரு திருச்சபையின் திருப்பணிகளுக்காக ஜெபிக்கின்றோம். கீழ்குளம் ஆயர்மல்ல திருச்சபையின் திருப்பணிகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஆலயத்திலே வந்து உம்மை ஆராதிக்க இயலாத சூழ்நிலையிலும் உம்முடைய உடனிருப்பை பெற்றுக்கொள்ள ஆண்டவர் உதவி செய்யும். அன்பின் ஆண்டவரே, மழலை செல்வங்களுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். இந்த மாதத்திலே நல்ல பலனோடு சுகத்தோடு தங்களுடைய கடமைகளை செய்ய ஆண்டவர் கிருபை தாரும். படிக்கின்ற பிள்ளைகள் இல்லங்களில் இருப்பது நீர் அறிகின்றேன். தங்களுடைய நேரங்களை பயனுள்ள முறையில் செலவு செய்ய ஆண்டவர் கிருபை தாரும். வாலிப பிள்ளைகளை நீர் ஆசீர்வதியும். பலர் கல்வி பற்றிருக்கின்றார்கள். அதற்குரிய போதுமான வேலை வாய்ப்புகள் பெற்றுக்கொள்ள ஆண்டவர் உதவி செய்யும். குடும்பத்தின் பெரியோர்கள், சகோதரர்கள், தாய்மார்கள், சகோதரர்களை நீர் ஆசீர்வதியும். ஒவ்வொருவரையும் நீர் பலப்படுத்தும். வயது வந்த பெற்றோருக்காக நாங்கள் செபிக்கின்றோம். வயது வந்த காலங்கள் ஆசீர்வாதமாக இருக்க கிருபை தாரும். உன் தாய் வயது சென்றவளாகும்போது அவளை நீ அசட்டை பண்ணாதே என்று சொல்லியிருக்கின்றேன். வயது வந்த பெற்றோரை நீர் பலப்படுத்தும் அப்பா. திருமணத்திற்கென்று ஆயத்தப்படுகின்ற பிள்ளைகளை நீர் ஆசீர்வதியும். இந்த நாளிலே பிள்ளைகளுடைய திருமணத்தை நடத்த இயலாத சூழ்நிலை தேவனுக்கு அருகின்றேன். ஆண்டவர் இந்த சூழ்நிலைகள் மாற்றப்பட்டு பிள்ளைகள் குடும்ப வாழ்விலை பிரவேசிக்க ஆண்டவர் கிருபை தாரும். அன்பின் ஆண்டவரே, பிள்ளைகளுக்கான வாழ்வின் வரன் தேடுகின்றவர்களுக்காக ஜெபிக்கின்றோம். நல்ல வாழ்வின் வரன் துணைகள் அமைய ஆண்டவர் கிருபை தாரும். மகப்பேற்று காலத்தில் இருக்கின்ற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கின்றோம். மகப்பேற்று காலத்திலே வருகின்ற பலவீனங்கள், சரீர சோர்வுகள் எல்லாவற்றையும் தேவனை கத்தரி மாற்றும் ஆண்டவரே. குழந்தை பாக்கியத்திற்காக உம்மை நோக்கி பார்க்கின்ற பிள்ளைகளுக்கும் ஆண்டவனை உதவி செய்யும். அருமையான கற்பத்தின் கனியை பெற்று நாமத்தை மகிமைப்படுத்த ஆண்டவரை கிருபை தாரும். வீடு கட்டுமான பணிகளை ஆரம்பித்து இந்த பணிகளை தொடர்ந்து மேற்கொள்ள முடியாமல் இருக்கின்றவர்களுக்காக ஜெபிக்கின்றோம். இந்த பணிகளை தொடர்ந்து செய்வதற்கு ஆண்டவர் கிருபை தாரும். வியாதிப்பட்டு பலவீனங்களோடு கண்ணீரோடு மரண தருவாயில் இருக்கின்றவர்களுக்காக ஜெபிக்கின்றோம். ஒவ்வொருடைய சரீரத்தில் இருக்கின்ற வியாதிகளையும் பலவீனங்களையும் ஆண்டவரை நீர் மாற்றும்படியாக நாங்கள் ஜெபிக்கின்றோம். உம்மாலை கூடாத காரியம் ஒன்றுமில்லை ஆண்டவரை. நீர் சொல்ல ஆகும், நீர் கட்டளையிட நிற்கும் ஆண்டவரை. ஒரு அற்புத சுகத்தை பெற்றுக்கொள்ள நீர் உதவி செய்யும் ஆண்டவரை. விசுவாசம் உள்ள ஜெபம் பிணியாளியை ரட்சிக்கும் என்று சொன்னீரே அப்பா. இந்த காலை வேளையில் ஆண்டவரை வியாதிப்பட்டிருக்கின்றவர்களுக்காக, பலவீனப்பட்டிருக்கின்றவர்களுக்காக கண்ணீரோடு பாரத்தோடு நாங்கள் ஜெபிக்கின்றோம். ஆண்டவருடைய குணமாக்கும் வல்லமை ஒவ்வொருவரையும் நீர் ஆட்கொள்ளும்படி ஜெபிக்கின்றோம். வீடுகளிலே சமாந்தை தாரும். ஒவ்வொரு குடும்பங்களையும் நம்முடைய நன்மையினாலும் கிருபையினாலும் முடிசூட்டும். இந்த மாதம் எல்லா குடும்பங்களுக்கும் ஆசீர்வாதம் இந்த நேரமாக இருக்க கிருபை தாரும். அனைவரையும் நீர் பலப்படுத்த காத்துக்கொள்ளும். இயேசு கிறிஸ்துவின் வழியே இந்த சுபத்தை ஏற்றுக்கொள்ளும் நல்ல பிதாவே, ஆமேன். பரமண்டலங்கள் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரலோகத்திலே செய்யப்படுவது போல பூமியிலும் செய்யப்படுவதாக. எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை தாரும். எங்கள் கடனாளை நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் பாவ கடன்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்குள் பிரவேசிப்பண்ணாமல் தீமையை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமை மகிமையும் என்னென்றைக்கும் உடையங்களே, ஆமேன். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியின் சகல கூட்டுறவும் இன்றுமென்றும் இனிவரும் சதா காலங்களிலும் நம்ம நேரிடும் தங்கியிருப்பதாக. ஆமேன்.